மாயம் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் உங்க நலன் பொருட்டுதான் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி சொல்லி வந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி, குறுகிய கால பயிற்சி தானே. வாழ்வில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சி தான் புதனுடைய பயிற்சி. சூரியனுக்கு ஆத்மகாரகன், பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் தான் புதன். இவன் மட்டும் நமக்கு சரியாக அமைந்து விட்டால் துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை. மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3 நாள், துலாமை பொறுத்த வரைக்கும் சுவாதி, துலாமை பொறுத்த வரைக்கும் விசாகம் 1-2 போடும். துலாம் ராசி அன்பர்களே, எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீர்கள். ஒரு மனிதன் எழுத்து வருகின்ற எதிரியை கூட புன்னையால் ஜெயித்த கதையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். அந்த நெஞ்சு உரம் சொல்லுவாங்க, அந்த மனோ திடம் சொல்லுவாங்க, அந்த மனோ தைரியம் என்று சொல்வாங்க. அதை தரக்கூடியவன் என்னுடைய அனுபவத்துல புதன் ஒருவனே. அந்த புதன் எங்கு வருகின்றார், எங்கு பயிற்சி ஆகிறான்னு பாத்தீங்கன்னா அந்த 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானம். அந்த பாகிஸ்தானம் மட்டும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளா இருந்தாலும், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளா இருந்தாலும் அற்புதமான ஒரு யோக பலனை தரும். தந்தைக்கும் பிள்ளைக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து கொண்டாடுவதற்கும் பாராட்டுவதற்கும் தாய் தந்தை விட்டால் நமக்கு ஏது உறவு. அந்த வகையில இதுவரை இருந்து கருத்து வேறுபாடுகள் மறைந்து, அதாவது அப்பா பிள்ளைக்கு உள்ள ஒரு அந்யோன்யம் பலப்படும். பொருளாதாரத்துல, வாழ்க்கையில, தொழில அற்புதமான ஒரு யோக பலனை தருவார். அதாவது ஒரு திரைத்துறையா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருவர் அந்த அந்யோன்யம் வரலாம். அந்த பிரிய ஒருவர் வெறுப்பு வரக்கூடாது. அந்த நிலையை தரக்கூடியவன் தானே. ஒரு மனிதனுக்கு தேஜஸ் இருக்கலாம், இருக்கின்ற தன்மை இருக்கலாம், இருப்பதை தக்க வச்சுக்கலாம். அதுதான் ஓஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதற்கு உரியவன் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் தான். அந்த வகையில் பார்க்கும்போது காரிய தடைகள் விலகும். இதுவரைக்கும் திருமணமா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, எதுவாக தொழிலாக இருந்தாலும் சரி, இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதற்கான சூழ்நிலையை புதன் அமைத்து தருவார். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். இது ஒண்ணு போராதாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குடும்பங்க, குருவிக்கு கூட கூடு உண்டு, பறவைக்கு கூட ஒரு கூடு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது கூடு இல்லாமல் இடமில்லாமல் தவித்த உங்களுக்கு அற்புதம் ஓரடி மண்ணாவது அமைத்து தருவான் புதன். பெருத்து ஒதுக்கி வீரர்கள் கூட நெருங்கி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அந்த அந்யோன்யத்தை தரக்கூடியவனே புதன் தானே. அதே நேரம் இந்த வார்த்தைங்க, இந்த புதன் பெயர்ச்சியில குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். அதாவது குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும் என்று சொல்லல, நிலைத்திருக்கின்ற ஒரு தன்மையை புதன் தருவார். 6ஆம் இடத்தில் சனி புதிய வாய்ப்புகளை உருவாக்குவார். சனி பகவானை பொறுத்தவரை இதுவரை கர்மாவுக்கு ஏற்ற பலனை தந்து சில பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர் வருகின்ற இடம் 6ஆம் இடத்துல சனி புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். கவலையே பட வேண்டாம். அதே நேரம் நினைத்த காரியம் யாவும் கைகூடுகின்ற நிலையை புதன் தருவார். 5ஆம் வீட்டுல பொறுத்த வரைக்கும் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு சஞ்சரிப்பதனால யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். குறிப்பா பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளையும் பலம் படைத்தவர்களையும் பணம் படைத்தவர்களையும் பகித்துக் கொள்ள வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்து வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளுங்கள். பாத்தீங்கன்னா தென்னை மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா புயல் காற்றில சரிந்து விடும், சாய்ந்து விடும். நாணல் தவழ்ந்து நிமிர்ந்து வெற்றியை நோக்கி நகர்ந்து. நமக்கு தேவை வெற்றி தாங்க. நமக்கு தேவை பொண்ணும் பொருளும் தான். நாம் வெற்றியை நோக்கி நகர வேண்டும். எதையும் இழந்து விடாமல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலையை புதன் உங்களுக்கு தருவார். அது மட்டும் கிடையாது, பச்சைக்கு சொந்தக்காரன் புதன். முடிந்தால் அருகில் உள்ள பெருமாளே புதனுடைய தெய்வம் தானே. அந்த வகையில பார்க்கும்பொழுது அருகிலுடைய பெருமாள் ஆலயம் சென்று அங்கு விழுகின்ற அந்த ஒருவேளை தீபமாக எரிவதற்காக நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, நெய் வாங்கி கொடுங்க. இந்த புண்ணியம் புதனை உங்களை நெருக்கி தரும், குடும்பத்துல நிம்மதியை தரும்.